கிச்சன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. நேபாளத்தில் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு சிறைகளில் இருந்து 540 இந்திய கைதிகள் தப்பியோடிவிட்டதாக அந்நாட்டு அரசு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதும் ஊழல் அதிகரித்ததும் காரணமாக நேபாள இளைஞர்கள் கடந்த மாதம் அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜென்சி தலைமையிலான இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் 76 பேர் உயிரிழந்தனர். நிலைமை மோசமடைந்ததால் பிரதமர் KP சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்து அரசையும் கலைத்தார். தொடர்ந்து முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுஷிலா இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த கலவரத்தின் காரணமாக நேபாளத்தின் பல சிறைகளில் பாதுகாப்பு குறைபாடுகளை பயன்படுத்தி கைதிகள் பெருமளவில் தப்பியுள்ளனர். மொத்தம் சுமார் 13,000 கைதிகள் தப்பி ஓடியதாக அரசு உறுதி செய்துள்ளது. இதில் 5,000 நேபாள கைதிகளும் 540 இந்திய கைதிகளும் பிற நாடுகளைச் சேர்ந்த 108 பேரும் அடங்குவர். மேலும் தப்பி ஓடிய கைதிகளை பிடிக்க நாடு முழுவதும் கடுமையான தேர்தல் நடவடிக்கைகளை நடைபெற்று வருவதாகவும் அவர்களை தங்களது சிறைகளுக்கு திரும்புமாறு நேபாள உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேபாள அரசின் சட்டம் ஒழுங்கு நிலைமை மீதான பெரும் கேள்வி எழுப்பியுள்ளது. இதனால் நேபாள் மட்டுமல்ல, இந்தியாவிற்கும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது.